சிலோன் முட்டை பரோட்டா கேள்விப்பட்டிருப்பீங்க. சிலோன் முட்டை தோசை கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஸோ இது வந்து நம்ம சிலோன் முட்டை பரோட்டால ஒரு ஹெல்தி ஆப்ஷன். ஸோ இதுக்கு வந்து ஒரு 3லேருந்து 4 முட்டைய ஒரு பவுலில் உடச்சி ஊற்றிக்கோங்க. இதுக்கு தேவையான அளவு உப்பு, கொஞ்சமாக ஃப்ரெஷ்ஷாக க்ரஷ் பண்ண பெப்பரும் போட்டு மிக்ஸ் பண்ணிடுங்க. இப்போ பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கிற சின்ன வெங்காயம், பச்சை மிளகா, கொத்தமல்லி கீரை, அதுக்கப்புறம் கொஞ்சம் சால்னா. நீங்கள் வந்து கடையில் உள்ள சிக்கன் சால்னா இல்லைனா லெஃப்ட் ஓவர் சிக்கன் கறி எது வேணாலும் அந்த சால்னாவை மட்டும் ஊற்றிக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. இந்த மாதிரி கலந்து வச்சாச்சு. இப்போ தோசை ஊற்றிடலாம். நம்ம நார்மலாக தோசை ஊற்றுற மாதிரி தான். கொஞ்சம் ரொம்ப தின்னாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப தடியாகவும் இருக்கக்கூடாது. இந்த மாதிரி ஊற்றிக்கோங்க. இப்போ வந்து நம்ம கலந்து வச்சுருக்கிற முட்டையில் ஒரு பெரிய குழிக்கரண்டி அளவுக்கு ஊற்றிட்டு அதை வந்து ஈவனாக இந்த மாதிரி லேசாக பரத்தி விட்டுருங்க. சுற்றிலும் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. நீங்கள் நெய் வேணுன்னா நெய் கூட ஊற்றிக்கலாம். லேசாக கொஞ்சம் ஃபியூ செகண்ட்ஸ் குக் ஆனதுக்கப்புறம் இந்த பக்கம் ஒரு மடிப்பு, அதுக்கப்புறம் அதே மாதிரி இந்த பக்கம் ஒரு மடிப்பு, அதே மாதிரி இந்த சைட்லேருந்து லேசாக இந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு அதையும் ஒரு மடிப்பு, அந்த சைடும் ஒரு மடிப்பு. எண்டில் நம்ம ஒரு ஸ்கொயர் ஷேப்பில் ஒரு பார்சல் மாதிரி பண்ணுறோம். அவ்வளோதான், ரொம்ப சிம்பிள். ஸோ இந்த மாதிரி பண்ணதுக்கப்புறம் இதை கேர்ஃபுல்லாட்டு திருப்பி போட்டுருங்க. திருப்பி போட்டு அகெயின் லோ டு மீடியம் ஹீட்டில் வந்து அந்த பக்கமும் குக் ஆகணும். ஸோ 2 பக்கமும் பார்த்திங்கன்னா வேணும்னா நீங்கள் கூட கொஞ்சம் நல்லெண்ணெய் கூட ஊற்றிக்கலாம். 2 பக்கமும் கொஞ்சம் லோ டு மீடியம் ஃப்ளேமில் குக் ஆகணும். ஏன்னா உள்ளே இருக்கக்கூடிய அந்த எக்கு வந்து கம்ப்ளீட்டாக அந்த எக்கு வெங்காயம்லாம் கொஞ்சம் குக் ஆகணும். அதனால் திருப்பி போட்டு குக் பண்ணிவிட்டு வாழை இலையில் சூடாக எடுத்து வச்சு எக்ஸ்ட்ரா சால்னாவை தாராளமாக ஊற்றி சர்வ் பண்ணிங்கன்னா உங்களோட சிலோன் முட்டை தோசை ரெடி. இதை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள்.